ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோரும் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? Now let's see டிசம்பர் 9. ஓகே, டிசம்பர் 9 வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டிசம்பர் 9 எப்படி இருக்க போகுது? சில பேர் உங்களுக்கு பிடிச்ச, நீங்கள் விரும்புகிற ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது வந்து உங்களுக்கு அமையும். அது ரிலேட்டடாக நீங்கள் எஃபோர்ட் போடுவீங்க. ஸோ உங்கள் விருப்பம் நிறைவேறும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்க முடியுது. 9 ஆஃப் கப்ஸ் இருக்குது, ஓகேங்களா. சன் இருக்குது. ஸோ ஒரு நியூ பிகினிங் இருக்குது. சில பேருக்கு வந்து குழந்தை ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் நியூ ஜாப், ஓகேவா, சம்திங் நியூ அந்த மாதிரி இருக்குது. அண்ட் அந்த புது விஷயமே வந்து நீங்கள் விரும்பின ஒரு விஷயமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அண்ட் நீங்கள் விரும்புகிற ஒரு விஷயம் மேபி மேற்படிப்பு, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் விரும்புகிறீங்க அப்படின்னா அவசரப்பட வேண்டாம். இன்னும் கொஞ்சம் அதுக்கான எஃபர்ட்டை வந்து போடுங்க. தேவையான எஃபர்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக ஷெட்யூல் போட்டு அதுக்கான முயற்சியை வந்து நீங்கள் எடுப்பீங்க. எடுக்கும்போது சக்ஸஸ் இருக்கும். 6 ஆஃப் வாண்ட்ஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு விக்ட்ரி இருக்குது. ஸோ அந்த நீங்கள் மேபி டுடே எனர்ஜின்னு பார்க்கும்போது நீங்கள் ஸ்டெப் எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் அதில் ஃபோக்கஸ்டாக போனீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. ஓகே, பாஸ்ட்டில் உள்ள விஷயத்தில் கொஞ்சம் மைண்டு போகும், பாஸ்ட்டை நினைக்கும், லவ் பற்றி நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒரு குழப்பம் கூட ஏற்படலாம், டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். இருந்தாலும் உங்கள் லவ் வந்துட்டு நீங்கள் உங்களால் விட முடியலை அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. என்னதான் உங்களுக்கு வந்து ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ ஆஃபர் இருந்தாலுமே யூ ஆர் திங்கிங் அபவுட் யுவர் லவ் ஒன்லி. ஓகே, உங்களுடைய லவ் நினச்சிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப ஒன்றும் அஃபெக்ட் பண்ணல, ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு வருத்த உணர்வு இருக்குது. ஓகே, வருத்தப்படுற ஒரு எனர்ஜி இருக்குது. அண்டு லவ்வர்ஸ் கார்டு இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். எனிகோ சில பேருக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. எந்த ஒரு குழப்பமான மனநிலையும் இருக்கும். எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. பட் எனிஹோ நீங்கள் விரும்புகிற விஷயத்தில் ஒரு நியூ பிகினிங் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. அப்போ நான் நினைக்கிறேன் உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நீங்கள் உங்கள் பர்சனை வந்துட்டு மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சில பேர் வந்துட்டு சீக்ரெட்டிவாக மீட் பண்ணலாம் உங்களுடைய பாஸ்ட் பர்சனை. ஓகே, ஒரு இங்கே வந்துட்டு குயின் ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து நீங்கள் பண்ணுவீங்க. அண்டு உங்களுடைய டெவலப்மெண்ட்டில் உங்களுடைய எனர்ஜி ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்க போகுது. ரைட்டா? ஸோ நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிற விஷயத்தில் உங்களுடைய முயற்சி இருக்கும், சாதிக்கவும் செய்கிறீங்க. ஓகே, உங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கான எஃபர்ட் எல்லாமே வந்து அதுவும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக வந்துட்டு நீங்கள் போட்டு வெற்றி அடைய போகிறீங்க அப்படின்றது தான் பார்க்குறோம். ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா உங்கள் பர்சன் வந்து உங்களை, அதான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் சீக்ரெட்டிவாக மீட் பண்ணலாம். உங்களுடைய எக்ஸ் பர்சனை நீங்கள் சீக்ரெட்டிவாக மீட் பண்ணலாம். ரீயூனியனுக்கான வாய்ப்பும் தெரியுது. அண்ட் 6 ஆஃப் வாண்ட்ஸ். சில பேர் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் கூட பண்ணிகிட்டு இருக்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி அமையணும் அப்படின்னு அதில் ஒரு வெற்றி இருக்குது. ஈவன் உங்கள் பர்சனுமே அவங்க வந்து ஸ்டபனாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, ஸ்டில் வந்து அவங்க ஸ்டபனாக இருக்கிறாங்க. எம்பரர்
அவங்க வைக்கிறது தான் சட்டம், அவங்க சொல்கிறது தான் கரெக்டு, ஸோ அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு இருக்கிறாங்க இப்போதைக்கு. அவங்களுடைய சக்ஸஸை நோக்கி அவங்களுடைய ஒர்க்கு போயிட்டுருக்கு ரொம்ப கவனமாக, ரைட்டா. பட் அவங்களுடைய லவ் அப்படின்ற விஷயத்தை வந்து அவங்க அந்த ஃபீலிங்ஸை வந்து ஹைட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது. எஸ், ரீயூனியன் ரிலேட்டடாக ஸ்டெப் எடுக்கிறதுக்கான முயற்சி வந்து அவங்க பண்ணுவாங்க அப்படின்றதும் தெரியுது. அவங்களுக்கு வந்து அவங்க மேலே வந்து ஒரு ஹையர் ரெஸ்பெக்ட் இருக்க தான் செய்யுது. அண்டு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குதுன்னு கூட அவங்க நினைக்கலாம். மொரோவர் அவங்க வந்து பாஸ்ட்டு பிரேக்கப் நினச்சி ஒரு கவலையில் தான் இருக்காங்க. தட் மீன்ஸ் அவங்க இன்னும் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகலை அப்படின்றதும் தெரியுது. ஓகே, இப்போதைக்கு அவங்களுடைய கரியர் ரிலேட்டடாகவோ மணி ரிலேட்டடாகவோ ஃபோக்கஸ்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்றதும் நினைக்கிறாங்க அவங்க. ஸோ சில பேருக்கு வந்து இங்கே நான் ரீயூனியன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பிகாஸ் 9 ஆஃப் கப்ஸ் இருக்குது, 2 ஆஃப் கப்ஸ் இருக்குது, சன் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் ஆசைப்படுற விஷயம் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ எவ்ரிதிங் இஸ் பாசிட்டிவ். ஓகே, வெரி நைஸ். அண்டு செல்ஃப் லவ், செல்ஃப் க்ரோத் இருக்க போகுது, சக்ஸஸ் இருக்க போகுது. அதுக்கான ஆக்ஷனை வந்து எடுங்க. சில விஷயங்களை யோசித்து முடிவெடுங்க, அவசரப்பட தேவையில்லை. திட்டம் போட்டு செயல்படுங்க, அப்போ தான் வெற்றி அடைய முடியும். அவசரப்பட்டு முடிவெடுத்திங்கன்னா அது கொஞ்சம் வெற்றியில் முடிகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஓகே, ஸோ ஃபோக்கஸ்டாகவும் வந்துட்டு ஒர்க் பண்ணுங்கள். 1 மணி நேரம் படிக்கணும்னு பிளான் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் படிச்சுட்டு 50 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுறதா இருந்தால் அது ஃபோக்கஸ்டு கிடையாது. ஓகேவா? அந்த 1 ஹவரும் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கான சக்ஸஸ் ஷியராக இருக்குது. ஸோ நீங்கள் இன்றைக்கி எடுத்து செய்கிற வேலையை ஃபோக்கஸ்டாக திட்டம் போட்டு செயல்படுத்தும் போது அவசரப்படாமல் நிதானமாக செஞ்சு அதை வெற்றி அடைய செய்வீங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது. சிலருக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களை தேடி வருது. ஓகே, அண்ட் சில பேருக்கு வந்துட்டு ஒரு இன்னர் சைல்டு, ஓகே, அந்த ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவலாக வந்து ஒரு இன்னர் சைல்டு விழிப்புணர்வு ஏற்படும். உங்களுடைய நோக்கிய பயணம், ஓகே, ஒரு புரிதல் வந்து வரும். அண்டு குலதெய்வத்தை வந்துட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் டுடே என்ன பிளெஸ்ஸிங்ஸ் இருக்க போகுதுன்னு பார்ப்போம். women, டீலிங்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் வித் எ விமன். ஸோ ஜாக்கிரதையாக வந்து டீல் பண்ணுங்கள். அவசரப்பட்டு அவங்கள்ட்ட ஏதாவது பேசுகிறதோ, கால் கொடுத்து கேளுங்க என்ன பேசுகிறாங்க, அந்த மாதிரி ஜாக்கிரதையாக டீல் பண்ணுங்கள். மேபி சில பேருக்கு அவங்க மூலமாக ஹெல்ப்பு கிடைக்கலாம், இல்லை உங்கள் ஹையர் அத்தாரிட்டியாக இருக்கலாம். ஓகே, அவங்க கொடுக்குற ஒர்க்கை வந்து நீங்கள் செய்கிற மாதிரி கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ளஷர் வித் த க்ளோஸ் ஃப்ரெண்ட், சில பேர் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபோர்ஸஸ் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் யூ. ஸோ அதுதான், நல்லா யோசித்து திட்டம் போட்டு செயல்படுங்க, இல்லைன்னா அது உங்களுக்கு எதிர்மாறாக போகிற மாதிரி இருக்கும். அவசரப்படாமல். பிவேர் ஆஃப் க்ரீடு. ஸோ இங்கே குயின் ஆஃப் வான்ஸ் இருக்குது, அதனால் உங்களை நினச்சி நீங்கள் வந்து பெருமைப்படலாம், ஒரு மாதிரி சில பேர் அப்படி இருக்கலாம். அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. ஓகே, ஃபேமிலி விஷஸ் கம் ட்ரூ.
குழந்தை வேணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இங்கேயும் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் இங்கேயும். ஸோ ஃபேமிலி ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அது நிறைவேறும். அண்ட் வேறு என்ன, சிலருக்கு நியூ ப்ரப்போசல் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே. கர்மா, யூ வில் ரீப் வாட் யூ ஹாவ் சோன், ரைட்? என்ன விதைச்சிருந்தீங்களோ அதுக்கான பலன் வந்து இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது. ஏதோ ஒன்று ரிசல்ட்டு நீங்கள் செஞ்ச செயலுக்குரிய பலன், போட்ட எஃபர்ட்டுக்குரிய பலன். someone new is entering your life. ஸோ புதுசாக ஒருத்தரை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கும், இப்போ பார்த்தோம் இல்லையா, நியூ ப்ரப்போசல் வரலாம். ஸோ புதுசாக யாரையும் நீங்கள் மீட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிவேர் ஆஃப் செல்ஃப் டெல்யூஷன். ஒன் மோர், ஃபேமிலி மேட்டர்ஸ். What's that? Family matters, please. Honor and respect will come to you. மேபி நீங்கள் ஃபேமிலிக்காக செய்கிற சில விஷயங்களுக்காக உங்களை வந்து எல்லோரும் மரியாதையாக பார்க்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே. அது மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயும் உங்களுக்கு சில அந்த ஒரு பதவி கிடைக்கலாம், பதவி உயர்வு கிடைக்கலாம். ஓகே. க்ரௌன், நல்ல விஷயம் இல்லையா? ஸோ ஒரு சக்ஸஸ் இருக்குது, உங்களுடைய உழைப்புக்கான ஒரு சக்ஸஸ் அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே. ஓகே, ஃபைன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.